சாதித்த செல்வ பெருந்தகை. அடுத்து ஓர் அக்னி பரீட்சை. தமிழக அரசியலின் தட்பவெப்பத்தையே தலைகீழாக மாற்றிவிடும் அளவுக்கு போய்கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பஞ்சாயத்து ஒரு வழியாக சுமூகமாக முடிவுக்கு வந்துள்ளது. அந்த வகையில் திமுக உடனான கூட்டணியை இழுத்து பிடித்து நிறுத்திய செல்வ பெருந்தகையை அவரது ஆதரவாளர்கள் வட்டம் வெடிபோட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது. திமுக தரப்புடன் நல்ல டீலில் இருக்கிறார். இவர் தலைவராக இருக்கும் வரை காங்கிரஸை திமுகவை விட்டு பிரிக்க விடமாட்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விடாமல் பாதுகாத்த விஷயத்தில் செல்வ பெருந்தகை செம்மையாகவே செயல்பட்டிருக்கிறார். கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டவர்களின் உணர்ச்சிமயமான பேச்சுகளால் உடைந்து விடுமோ கூட்டணி என கவலைப்பட்ட செல்வ பெருந்தகை பெங்களூருக்கே பறந்து சென்று கார்கேவை சந்தித்து பேசினார். அதன் பிறகுதான் மாணிக்கம் தாக்கூர் மௌனமானார். அதேபோல் தமிழகத்தில் ஒன்று பேசிவிட்டு டெல்லிக்கு போனதும் தாவேகாவுக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது, திமுக கொடுக்கும் 25 தொகுதிகளுக்கு எல்லாம் சம்மதிக்க முடியாது என பேட்டியளித்த கிரீஷ் சோடங்கரை சமாளிக்க சிதம்பரத்தை உள்ளே இழுத்து வந்தார் செல்வ பெருந்தகை. இதற்கு நடுவே காங்கிரசுக்கு 25 தொகுதிகளுக்கு மேல் தர வாய்ப்பில்லை என்று திமுக திட்டவட்டமாக சொன்னதை எதிர்த்து சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்க தயாரானார் மாணிக்கம் தாக்கூர். அவரை கையெடுத்து கும்பிட்டு சமாதானம் செய்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் பெருந்தகை. இதனிடையே திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் செல்வ பெருந்தகையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப் போகிறார்கள் என்ற செய்திகளும் பெருந்தகை வட்டாரத்தை பெரும் பீதியில் ஆழ்த்தின. இந்த குழப்பங்களால் தனது மகளின் நிச்சயதார்த்தத்தை கூட நிம்மதியாக நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் செல்வ பெருந்தகை. இத்தனை அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் சிதம்பரத்தை கையோடு அழைத்து வந்து முதல்வரை சந்தித்து பேச வைத்தார். சிதம்பரம் பேசிய பிறகு தொகுதிகள் எண்ணிக்கையை 25 இருந்து 28 உயர்த்தி தர சம்மதித்தது திமுக. எல்லாம் சுமூகமாக நடந்த பிறகும் செல்வ பெருந்தகைக்கு நிம்மதி இல்லை. டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த கிரீஷ் சோடங்கர் கூடுதலாக எதையாவது பேசி குழப்பிவிடக் கூடாதே என்பதற்காக விமான நிலையத்திலேயே அவரை வரவேற்க காத்திருந்தார். ஆனால் நேரடியாக அறிவாலயம் செல்லலாம் என்று செல்வ பெருந்தகை சொன்னதை ஏற்க மறுத்த சோடங்கர் டெல்லியில் இருந்து உத்தரவு வரட்டுமே என இழுத்தார். அதற்குள்ளாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கல் என செய்திகள் ரெக்கை கட்டின. ஒரு வழியாக சோடங்கரை சமாதானம் செய்து அறிவாலயம் அழைத்து வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகே நிம்மதியானார் செல்வ பெருந்தகை. ஒரு வழியாக தனது அசராத முயற்சியால் காங்கிரஸை திமுக அணிக்குள் நிறுத்திவிட்ட செல்வ பெருந்தகைக்கு காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள், அதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு என்று தீர்மானிப்பதிலும் அடுத்ததாக இன்னொரு அக்னி பரீட்சை காத்திருக்கிறது.